வச்சுருக்கீங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயிலுங்க. ஆயில் வந்து நிறைய போட வேணாம். இப்போ வந்து ஆம்லேட் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம வந்து அதை தடவி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நிரப்பிடணுங்க. பாருங்கள், நம்ம அதை எவ்வளோ தள்ளுறோமோ அந்த மெலிசாக வர வர ஆம்லேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் பெப்பர் தூளுங்க. பெப்பர் தூள் வந்து நம்ம கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தோம்னா நல்லா காரமாக சூப்பராக இருக்குங்க இந்த ஆம்லேட்டு. இப்போ பாருங்கள், பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்றேங்க. இந்த வெங்காயம், மிளகு, கொத்தமல்லி சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஆம்லேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த சைடு நல்லா வெந்திருக்குதுங்க. அப்படியே நம்ம திருப்பிடலாங்க. இப்போ பாருங்கள், ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி